இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து ரஃப் அடிக்காமல் எப்படி வந்து லிஃப்டர் தூக்காமல் இது வந்து ரிவர்ஸில் வரீங்க அப்படின்ட்டு ஜட்டு போடும்போது அது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. வாங்க உங்களுக்கு அவசியம் இதை பொறுமையாகவே சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ரஃப் அடிக்கிறது. லிஃப்டர் வந்து நம்ம உஷா மிஷினுக்குலாம் தான் இங்கே வரும். சின்ன மிஷினுக்கு. இந்த மிஷினுக்குலாம் வந்து இங்கே வராதுங்க. லிஃப்டர் இங்கே முக்கியாண்டு வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரே நிமிஷம் இது இருக்குங்களா, அதுதான் அங்கே தான் வந்துடும். இப்போ நான் எப்படி தச்சு காமிக்கிறேன் பாருங்க. கீழே காலில் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுறேன் நான். இதுக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இது நம்ம தூக்கி தான் விட முடியும், தூக்கிட்டு ரஃப்ல அடிக்க முடியாது. இங்கே பாருங்க, இங்கே வந்து மார்க்கு தோற்கு பாருங்க. இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க் இருக்குது. இப்போ இந்த மார்க்கில் தான் இந்த புடி வைக்க போகிறோம். இங்கே பாருங்க, இப்படி பண்ணுறேன்னா இங்கே அச்சினே வரும்போதே கீழே லிஃப்டர் காலில் தூக்கிட்டேன். இங்கே பாருங்க, ஃபுட்டு தூக்கி இருக்கேன் பாருங்க. நான் கை ரெண்டுமே இங்கே தான் இருக்குது, ஆனால் ஃபுட்டு தூக்கி இருக்குங்களா பார்த்துக்குங்க. அப்படி தான் நான் கண்ட்ரோல் பண்ணுறேனே. பாருங்கள், இங்கே பாருங்கள், உங்களுக்கு அவசரம் பொறுமையாக அடிச்சு காமிக்கிறேன் நான். நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்படி நீங்கள் அப்படின்ட்டுன்னு டச் பண்ணாமல். இங்கே பாருங்கள், ரிவர்ஸில் போகும்போதும் தையல் வீயும். இப்படி தான் நான் வந்து முட்டி இந்த கால் வழியாக தான் லிஃப்டரை டச் பண்ணி தூக்குறேன். அதே மாதிரி இது வந்து ரஃபுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஜட்டு போடும்போது இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா குட்டி குட்டியாக வரும் தையல். அதனால் வந்து இது வந்து ரஃப் அடிக்கும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வாங்க இன்னொரு நாள் இதே நான் ஃபாஸ்ட்டாக சொல்லித்தரேன் பாருங்க. அப்படியே நம்ம தூக்கி அந்த லிஃப்டர் வந்து நான் தூக்கி பழக்கமாக இருந்ததுனால எனக்கு ஃபாஸ்ட்டாக அடிக்கும்போது வந்துடும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும், ஃபுட்டு தூக்குவோம் எங்கே ஃபாஸ்ட்டாக அடிக்கும்போது கூட பாருங்கள் பொறுமையாக. இப்படி அடிக்கும் போதும் இந்த கையில் வந்து கண்ட்ரோல் இழுத்து பீஸ் இழுப்பேன், லிஃப்டர் டச் பண்ணி. இங்கே பாருங்கள், இப்படி தான். இன்னொன்று பொறுமையாக சொல்லித்தரேன் பாருங்கள். இது வந்து 1/2 இன்ச்சில் மஸ்ட்டேன்னா இந்த மார்க்கிங் தோற்கு பாருங்கள், மார்க்கிங் சென்டரில் வச்சிட்டேன்னா இங்கே பாருங்கள், பொறுமையாக அடிச்சுட்டு இந்த கை பாருங்கள் இப்படி தான் இழுக்கிறேன். லிஃப்டர் இழுத்துட்டேன், இந்த கை வந்து பீஸை வந்து இழுக்கிறதுக்கு தான் அது. இங்கே பாருங்க, நம்மளுக்கு அந்த ஜெட்டு வந்துச்சு பாருங்க. இதுதான் தையல் வந்திருக்கும், ஆனால் தையல் வீழாமலாம் இருக்காது, தையல் வரும். பாருங்க, இப்படி தான் நான் அடிக்கிறேங்க. வேற எதுனா டவுட்னாக்கா கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரிங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பைங்க.